ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி மிக்சடான ஃபீலிங்கோட இருக்கக்கூடிய டே தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீம் தோத்துருந்தாலும் தோனி வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ தோனியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இது பயங்கரமான ஒரு ட்ரீட்டாவே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, சிஎஸ்கே எங்க மிஸ் பண்ணாங்க, தோனியோட ஃபார்ம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். மேட்ச் எப்படி இருந்துச்சு சார்? நீங்க சொல்ற மாதிரி தலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஏங்கி கிடக்குறாங்க. தலையை காட்ட மாட்டேன். இன்னைக்குதான் காமிச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு. பட் சிஎஸ்கே வந்து மேட்ச் தோத்துருக்காங்க. அது வந்து டெல்லி வந்து அவுட் பிளேட்னு சொல்லலாம். டெல்லி வந்து சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க தோனி ஏன் முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. முன்னாடி வந்தா டெஃபினட்டா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய சொதப்பிட்டாங்க மிடில் ஆர்டர்ல. மிடில் ஆர்டர்ல வந்து பெரிய லெவல்ல அவங்க பாண்டிங் வந்து கரெக்டா பிளான் பண்ணி ரிஷப் பந்த் அவ்வளவு அழகா போலிங் போட்டு இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு சிவம் துபே வந்த உடனே அவனுக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்துட்டான். பண்ணிட்டு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்துட்டேன். ஆமா, நம்ம பேசியிருந்தோம் இதை பத்தி. கண்டிப்பா. ஸோ சிவம் துபே வந்து ஃபாஸ்ட் வந்து ரொம்ப தடுமாறுறாரு. அவருக்கு இன்னும் அந்த ரிதம் வரல. 1-2 4 அடிச்சாரு இருந்தா கூட அந்த இதுல. அதே மாதிரி ரஹானே வந்து அன்பிலீவபிளி ஹி பிளேட் a குட் நாக். இல்லைன்னா இந்த டோட்டல் வந்திருக்காது டெஃபினட்டா. ஓகே. அப்புறம் ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் சிஎஸ்கே பேட்டிங். ஏன்னா ருத்துராஜ் வந்து கால் இங்க வச்சுட்டு எங்கோ ஃபுட்ஒர்க்கே இல்லாம விளையாடினாரு. ஓகே. அவர் வந்து அந்த வெரி ஆர்டினரி பால் ஒண்ணுமே இல்லை. இவர் ஃபுட்ஒர்க் இல்லாம அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்கோர்ஸ் ரேச்சின் ரவீந்திரா வந்து எவ்ரி பால் அவுட் ஆக ட்ரை பண்ணாரு. அவர் வந்து ஆமா அடிச்சதே காத்து அடிச்சிருந்தாரு. கிரவுண்ட் ஃபுல்லா காத்து அடிச்சிருந்தாரு. சரியா விளையாடல. சரியா விளையாடல. அவங்களோட பேட்டிங் சைடு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பவுலிங் பார்த்துலாம் சார். டெல்லி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு 3 ஓவர் வந்து ரொம்ப குவைட்டா தான் இருந்தாங்க. திடீர்னு அப்படியே ஒரு தீபக் சாகர் ஓவரில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஸோ வார்னரோடையும் இந்த பிருத்திவி ஷா ஓப்பன் பண்ணுன்ற இந்த டெக்னிக் எப்படி சார் புதுசா கொண்டு வந்திருக்காங்க இப்ப திருப்பி? அவங்க இந்த பிருத்திவி ஷா வந்து இந்த விக்கி போவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அதுக்குள்ள அந்த ஆள்லாம் ரொம்ப மோசம். அந்த பூவிலாம் ரொம்ப மோசம். ஐ டோன்ட் நோ த நேம் கரெக்ட். வெரி ஆர்டினரி பிளேயர். அவர் போனவர் வந்து 2 பாலும் பயங்கர ஆட்டம் காணிச்சு அதனால போயிட்டாரு. ஸோ அந்த பிளேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க பாசிட்டிவா விளையாடணும்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் மூவ் அது. ஏன்னா பிருத்திவி ஷா வந்து இந்த சுனில் நாராயண் மாதிரி எல்லா பாலும் அடிப்பாரு. பட்டுதுனாக்கா வெல் அண்ட் குட் ஃபார் த சைட். ஓகே. ஸோ அந்த கேம்பிள் வந்து பே பண்ணிச்சு. அது கரெக்டாக 45 அடிச்சுட்டு போயிட்டாரு. அவரு நல்ல குட் ஸ்பீட்ல அடிச்சிட்டாரு. வார்னர் வந்து ஒரு 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 தான் ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஆடினாரு. ரொம்ப அழகா ஆடினாரு. அப்புறம் எல்லாத்தோடும் எனக்கு என்னன்னாக்க ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் மேட்ச். நாட் பிகாஸ் ஆஃப் சிஎஸ்கே லாஸ்ட் த மேட்ச். என்னன்னா ரிஷப் பந்த் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ வந்து அவர் ரிஷப் பந்த் வந்து இப்போ ஃபியூச்சர் இந்தியாவோட விக்கெட் கீப்பரும் சால்வ்டு, நம்பர் 5 பேட்ஸ்மேனும் சால்வ்டு, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கேப்டனும் சால்வ்டு. ஓகே சார். சோ அந்த திருப்பி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறினாலும் முடிக்கிறப்ப நல்லாவே முடிச்சிருந்தாரு. ஆமா, அது போதும். அது அவருக்கு இன்னும் இந்த ஐபிஎல் முடியறதுக்குள்ள செம்ம ஃபார்முக்கு வந்துருவாரு. ஸோ வேர்ல்டு கப்ல இவர் டெஃபினட்டா இருப்பாரு. ஹி வில் பி a வைஸ் கேப்டன் ஆல்சோ. ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி டெல்லி சைட்ல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அவங்களுக்கு பிருத்திவி ஷாவா இருக்கட்டும், வார்னரா இருக்கட்டும், எல்லாத்தையும் பெரிய விஷயம் விட வந்து பெரிய விஷயம் பண்டோட பேட்டிங். ஸோ நல்லா கொடுத்துட்டாங்க. ஒரு 190ன்ற டார்கெட் வந்து அவங்க பேசும்போதே வந்துட்டு ஒரு 10 ரன் ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா விக்கெட் நல்லா தான் இருக்கு. ஒரு 200 குறுகிய பிச்சு தான் அப்படின்ற மாதிரி வார்னரே சொல்லியிருந்தாரு. ஸோ சிஎஸ்கே ஒரு பயங்கரமாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ தொடர்ச்சியான ஃபெயிலியர் கெய்க்வாட் இருந்து அந்த கேப்டன்சி கொடுத்ததுனாலயா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் அவுட் ஸ்விங் வந்து விளையாட தடுமாறுறாரா? சுத்தமா ஃபுட்ஒர்க் கிடையாது இவருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 4 ஓவர் விளையாடுறதுக்கு பால் ஸ்விங் ஆகும். அப்போ ஃபுட்ஒர்க் வேணும். கலீல் அஹமத் நல்லா ஸ்விங் பண்றாரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர். ஓகே. அண்ட் ஈவன் அதர் பவுலர்ஸ் ஆல்சோ நல்லா ஸ்விங் கெப்பாசிட்டி. ஆமா, இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவர் வந்து கரெக்டா அந்த பொசிஷன் பண்ணி ரைட் லெக் வந்து பேக் அண்ட் அக்ராஸ் வந்து விளையாடணும். லெஃப்ட் ஹேண்ட் சீமர் போடும்போது ரைட் லெக் நல்லா ஆஃப் ஸ்டெம்ப் தள்ளி வரணும், வந்து விளையாடணும். அதெல்லாம் ஒன்று நின்ன இடத்துல இருந்தே விளையாடினாரு, அவுட் ஆயிட்டாரு.
ஸோ ஓகே. நான் எதிர்பார்த்தது தான். அவருக்கு ஃபுட் ஒர்க் இல்ல. ஓகே 1. அவருக்கு அந்த செகண்ட் வந்து சைடுனா ரச்சின் ரவீந்திராவும் அதே மாரி தான் சார். அவரும் நின்ன இடத்துல இருந்தே வீசிட்டு இருந்தாரு. கமெண்ட்ரிலயே சொல்லிட்டு இருந்தாங்க, கால் எந்த பால் போட்டாலும் அதே இடத்துல இருக்காரு அப்படின்னு. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆமா. அது வந்து என்னன்னாக்க இந்த டார்கெட்டை பார்த்து பயந்துட்டாங்க. 190 பார்த்து பயந்துட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ அதனால வந்து என்னமோ ஃப்ரம் த பிகினிங் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. முதல்ல கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் இவங்களே அடிக்கலாம். ரேச்சின் ரவீந்திராவும் அடிச்சிருக்கலாம், ருத்துராஜ் அடிச்சிருக்கலாம். 2 பேரும் வந்து அவங்க விக்கெட்டை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்பர் 3 ரஹானே வந்து அன்பிலீவபிளி ஹி பிளேட் அ குட் நாக். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நல்லா ஆடினாரு. ஓகே. நல்லா பயங்கர சிக்ஸ்லாம் அடிச்சுனா அது வந்து போனஸ்னே சொல்லலாம் ஓகே. சிஎஸ்கேக்கு. ஓகே சார். ஓகே. இல்லைன்னா சிஎஸ்கே வந்து 140 ஆல் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ரவீந்திரா இந்த ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி, இந்த மேட்ச் சரியா ஆடல. கெய்க்வாட் தொடர்ச்சியான ஃபெயிலியர். மிச்சல் வந்து அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல எதிர்பார்த்து ஒரு 14 க்ரோர்ஸ்க்கு அவர் எடுத்திருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னும் அவருக்கு அந்த ஃப்ளோ கிடைக்காம இருக்கு. ஒரு 3 மேட்சாவே தொடர்ச்சியா ஆமா. தடுமாறிட்டு இருக்காரு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அவருக்கு இன்னும் ஃபார்முக்கு வரல அவரு. அவர் ஓகே. பேட்சியா தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னாக்கா அவர் வந்து டிபெண்ட் பண்ணி விளையாடினாக்கா அவர் வந்து நல்லா ஆடுவார். ஓகே. அது 10ஓட 11 விளையாடினாக்கா அவருக்கு இந்த மாதிரிலாம் இப்படிதான் விளையாடுவாரு. ஓகே. அவர் கையில விட்டுறணும், அவர் விளையாடுவார் நல்லா. ஏன்னா நியூசிலாந்து என்னன்னாக்கா சில சமயத்துல அவர் கையில கொடுத்துருவாங்க மேட்ச், நீ எடுத்துட்டு போகணும். ஓகே. ஓகே. ரொம்ப நல்லா ஆடுவார். அந்த மாதிரி பண்ணணும் ஒண்ணு. பட் என்னன்னா இப்ப ப்ராப்ளம் கட்சியில ஜடேஜா, சிவம் துபே, தோனி 3 பேருமே ஸ்கூப் ஆட மாட்டேன்றாங்க. ஓகே. 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 இவங்க பாருங்க அவுட் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர் லிங்க்ல போடுறாங்க எல்லாமே. ஆமா, ஆமா. பாத்தீங்களா நீங்க? ஆமா. தோனிக்கு அதான் அதே சார் போட்டாங்க. செட் பண்ணி ரவீந்திராக்கு பிளான் பண்ணி கரெக்ட்டா அத போட்டாங்க சார் அன்னைக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஸ்கூப் ஷாட் ஆடணும். ஓகே. ஸ்கூப் ஷாட் ஆடினாக்க ஒரு சூரியகுமாரோ இல்லைன்னா ஒரு யாராவது நிக்கலஸ் பூரானோ யாராவது என்னன்னா அப்படி தூக்கி விடுவாங்க விக்கெட்டுக்கு தலைக்கு மேல. ஓகே. அப்ப என்னது யார்கர் போட மாட்டாங்க. யார்கர் போட்டு பயப்படுவாங்க. பிளான சேஞ்ச் பண்ணிருவாங்கன்றீங்க. இல்ல ஆமா இல்ல அதை பண்ணவே இல்லை இவங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூப் ஷாட் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே கண்டினியூஸா யார்கர் போட்டுட்டே இருந்தாங்க. தட்ஸ் அ குட் பிளானிங் பை த டெல்லி டீம். ஓகே, ஓகே, ஓகே சார். சிவம் துபே ஸ்பின்ன நல்லா ஆடுவாரு. போன சீசன்ல இருந்தே பார்த்திருக்கோம். நெறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்கோம். ஆனா பேஸ் பவுலிங் வந்துட்டா அப்படியே சைலன்ட் ஆக்கிடுறாங்க அவர. சோ இது வந்து சிஎஸ்கேக்கு எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகும் சார்? இல்ல சார் இது வந்து இதுதான் ஹோம் ஒர்க்னு சொல்றேன் சார். ம். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. ரைட் ஃப்ரம் இதுல இருந்து சிஎஸ்கேக்கு சுரேஷ் ரெய்னான்னு இருந்தாரு. அவருக்கு வந்து பவுன்ஸ் பண்ண விளையாட தெரியாது. அதே ஓ. மாதிரி நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர். ஆமா. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தோடனே நல்லா போடுற ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்துருவாங்க. போட்டு ஒரு புரியுது. பவுன்சர் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ரஞ்சி டிராஃபிலேயே அவரை பவுன்சர் போட்டு அழ விட்டாங்க அவரை. சோ அது ஸோ மாதிரி அது மாதிரி வீக்னஸ் இருந்துச்சுன்னாக்க ஆமா வீக்னஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு உடனே இவங்க பிளான் பண்ணி அதே தான் அட்டாக் பண்ணணும். அதுதான் கோச்சோட வேலை. ஓகே, ஓகே. போலிங் கோச், பேட்டிங் கோச் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வேலை அந்த வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓ. அதை வச்சு போட்டு போட்டு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அதே தான் டெல்லி கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணாங்க, கரெக்டாக பிளான் பண்ணாங்க. ஃபுல் கிரெடிட் டு தி திங்க் டேங்க். ஓகே, ஓகே சார். சோ அது அவங்களோட அது கிரெடிட்ஸ் தான். ஏன்னா பவுலிங் நல்லாவே போட்டாங்க. அவங்க சைடு எல்லாருமே எந்த பவுலிங் சேஞ்ச் அக்ஷர் பட்டேல் ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணாரு சார். அவங்களுக்கு வந்து மிடில்ல வந்துட்டு ஆ எப்பலாம் ரன் போதோ அப்பலாம் ஆமா. அவர் கொண்டு வரும்போது அவர் வந்து கண்டெயின் பண்ணி குடுத்தாரு. இல்ல கலீல் அஹமத் வந்து பெஸ்ட் போலிங் முதல்ல. ஓகே. ஆமாமா. அப்புறம் அக்ஷய் பட்டேல் நல்லா போட்டாரு. கடைசியில வந்து போத் நார்கே அண்ட் முகேஷ் குமார். முகேஷ் குமார் நல்லா போட்டாங்க. ஓகே, ஓகே. ஆமா. ஸோ நடுவில் இந்த யாரோ ஒரு தார்னு ஒரு பிளேயரை கொண்டு வந்து விட்டாங்க. அவர் வந்து மட்டமா போட்டார் அவரு. அவ்வளவுதான். அவர் ஓகே. எங்கேருந்து வந்தா தெரியல, யாருக்கு பதிலா வந்தான்னு கூட தெரியல அவரு. ஓகே, ஓகே சார். சோ இந்த மேட்ச்ல முக்கியமா பேச வேண்டியது தோனியோட அந்த ஃப்ளோ. நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஆடுறாரு. பெருசா கிரிக்கெட் ஆடுறதில்ல. ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. இப்படி ஒரு ஃப்ளோவா இருக்கும்ன்றது அவரோட ஃப்ளோ எப்படி இருந்துச்சு சார் அன்னைக்கு உங்கள பார்க்கும்போது? பிரமாதமா இருந்தது. இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஓகே. நான் என்ன சொல்றேன்னாக்கா அந்த இவங்க இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் யார்க்கர் சரியா போடல ஓகே, டெல்லிக்காரங்க. எல்லாமே க்ளோஸ் பாலா போட்டு போட்டு கொடுத்தாங்க. அதனால அடிச்சிட்டாரு அவரு. இந்த ஓகே, யார்க்கர் போட்டாதான் அவர் ஒரு ரியல் டெஸ்டிங் டைம் அவருக்கு. ஓகே, ஓகே. ஓகே. அது வந்து இந்த மலிங்கா இல்லைனாக்கா ஈவன் டி நடராஜன் பிரமாதமா யார்க்கர் போடுவார். அந்த மாதிரி யார்க்கர் போடணும் நிறைய. அப்பதான் வந்து தோனி, ஜடேஜா 2 பேரும் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே சார். பட் இவங்க என்ன பண்ண நான் தோனி இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது டெஃபினட்டா முன்னாடி வந்திருக்கலாம். அதுதான் அந்த சார். ரிஸ்வி, ஜடேஜா இவங்களுக்கு முன்னாடி நேரம் முன்ன மாதிரி நம்பர் 4 இறங்கிருக்கலாம். ஓகே. சோ கொஞ்சம் பின்னாடி ஈஸியா வின் லேட் பண்ணிருப்பாங்க. ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. என்னங்க சார்? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சி ஓகே, மிச்சல் பிளேஸ்ல வந்திருக்கணும். நம்பர் 4ல வந்திருக்கணும் அவர். ஓகே. ரெஹானுக்கு அடுத்தது வந்திருந்தாக்க பழைய முன்னெல்லாம் நம்பர் 4 தானே இறங்குவாரு டக்கு ஆமா, டக்குன்னு. ஆமா, ஆமா. ஆமாங்க சார். அதே மாதிரி இறங்கி இருந்தாக்க கண்டிப்பா அவர் வந்து
முதல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட்டு அதுக்கப்புறமா டமான்னு அடிச்சுட்டு ஈஸியாக டார்கெட் சேஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்தவங்க எல்லாம் சொதப்பிட்டாங்க. மிச்சல் சொதப்பிட்டார், சிவம் துபே நிறையா வேஸ்ட் பண்ணிட்டாரு, ஜடேஜா கேட்கவே வேணாம். அப்புறம் ஈவன் ரிஸ்வின்னு ஒருத்தர் வந்து ஒரே பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார் பாவம். ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக தோனி இனிமேலாவது மேலே வரணும், முன்னாடி வரும். நம்பர் 4 நம்பர் 5 வந்து இறங்கணும். ஓகே. சிஎஸ்கே கேம்ப் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் கேம்ப் போன வாட்டி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல 2 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு சடனா இது ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லணும். ஏன்னா டிசி யாருமே இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு சர்ப்ரைஸ் லாஸ். ஸோ இப்போ என்ன மாதிரியான யோசிப்பாங்க? என்ன எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? எந்த மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க சார்? ஆமா ஆமா மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணணும். ஒன் ஓகே. அண்ட் வந்து ஷர்துல் தாக்கர் உள்ள லெவல்ல கொண்டு வரணும் கண்டிப்பா. ஓகே ஓகே. ரிஸ்வி பிளேஸ்லயோ இல்லைனாக்கா தேஷ்பாண்டே பிளேஸ்லயோ கொண்டு வரணும் ஷர்துல் தாக்கூரை. ப்ளஸ் நான் என்ன சொல்றேன்னாக்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாண்ட்னர் கொண்டு வரலாம் உள்ள. ஓகே ஓகே. அவர் சாண்ட்னர் வந்து ஃப்ளைட்ல இல்லை அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை கொண்டு வரலாம்னு தோணுது. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாக்க டெஃபினட்டா இருக்கும். ஆனா தோனி முன்னாடி வந்து வரும். ஓகே ஓகே சார். சோ நீங்க சொல்ற விஷயம் இவங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னாக்க இவங்க எல்லாருமே ஸ்கூப் ஷாட் பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்த மேட்சுக்கு முன்னாடி. யாருக்குமே ஸ்கூப் ஷாட் ஆட வரல. ஓகே. சூரியகுமார்லாம் எப்படி ஆனான்ட்டு அவனை இதை வீடியோ போட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த திரிபாத்தி எல்லாம் கூட நல்லா ஆடுறாங்க ஸ்கூப் ஷாட். ஆமா ஆமா சார். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சிஎஸ்கே கன்சிடர் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரியான டே தான். டீம் தோத்துருந்தாலும் அவங்க தோனியை பார்த்துட்டாங்க, நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ்ல எந்த மாதிரி ஆர்டர்ல வரப்போறாரு, முன்னாடி வரலாறா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச்.